அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். நார்மலாகவே நம்மளுக்கு எல்லா நாளும் சுறுசுறுப்பாக ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என்னைக்காவது லேசி ஆகும். அன்றைக்கி நமக்கு சமைக்கிறதுக்கோ வேலை பார்க்குறதுக்கோ எதுக்குமே பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு நாள் தான் அன்னைக்கு எனக்கு. இது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு சாட்டர்டே அன்னைக்கு இந்த வெசல்ஸ் எல்லாமே முந்தின நாள் நைட்டு உள்ளது. அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு உள்ளது. எதுவுமே வாஷ் பண்ணலை. ஆல்ரெடி வாஷ் பண்ண வெசல்ஸுமே எதுவும் எடுத்து வைக்கல. அன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் வேறு இருந்தது. ஸோ அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துருந்தேன். சும்மா தோசை மாவு இருந்தது அண்ட் மொதல் நாள் வச்ச கிரேவி ஏதோ இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதை தான் கொடுத்து விட்டுருந்தேன். அண்ட் அது போக முந்தின நாள் வாங்கிட்டு வந்த ஒரு சில வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு இருந்தது. நிறையா இல்லை, வெங்காயம், தேங்காய், அதுக்கப்புறம் இந்த கிர்னி பழம், அந்த மாதிரியான 1-2 சாமான் மட்டும் வாங்கிட்டு வந்தது இருந்தது. அதையுமே எடுத்து வைக்கல. ஸோ மொதல் நாள் நைட்லேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக லேசியாகவே இருந்தது. என்னடா வேலை பார்க்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மாமி ஊர்லேருந்து திங்ஸ் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதையுமே இன்னும் ஓப்பன் பண்ணியே பார்க்கல. நார்மலாகவே நம்மளோட சாட்டர்டே விலாக் வந்து நீங்கள் பார்க்கும்போது அது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். அண்ட் அன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. மெயினாக மீன் வந்துட்டு அன்றைக்கி சமைப்பேன். இன்றைக்குமே சனிக்கிழமை மீன் தான் ஆக்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து தோசை மாவு ஹஸ்பண்ட்க்கு சுட்டது போக பேலன்ஸ் இருக்குது. மீன் தான் சமைக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். பட் அன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக மூடே இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, லேசியாகவே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் மீனை க்ளீன் பண்ணி பொரிக்கிறதுக்கு தனியாக, குழம்பு வைக்கிறதுக்கு தனியாக, அதுக்கு ஒரு பொரியல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு வந்து பெருசாக வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். இதோட பெரிய விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது மொதல் நாள் வாஷ் பண்ண துணி. இதையுமே நான் இன்னும் காய போடுறதுக்கு பக்கெட்டில் எடுத்து வச்சுட்டு ஸ்டாண்டெல்லாம் கூட எடுத்து வச்சேன். ஆனால் அதை காய போடலை. இனி இதை இப்படியே காய போடவும் முடியாது. இன்னொரு தடவை ரின்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை காய போடணும். ஸோ இப்படி தான் எல்லாமே உட்காந்துட்டு இருந்துச்சு. அப்படி சரி, இதுக்கு மேலே நம்ம இப்படியே லேசியாகவே உட்காந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. ஏன்னா நமக்கு முடியலைனாலும் சரி, முடிஞ்சாலும் சரி, லேசியாக இருந்தாலும் சரி, சுறுசுறுப்பாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நம்ம தான் பார்க்கணும்ல. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பித்தேன். ரெண்டாவது லேசியாக இருக்குன்றனாலேயே தான் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா வீடியோ எடுக்கும்போது ஏதாவது கொஞ்சம் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி வந்து சரி வீடியோ எடுத்துகிட்டே பண்ணலான்றதுக்காக தான் இந்த விலாகுமே நான் வந்துட்டு ஷூட் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி. ஏன்னா இதை வீடியோவாக நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்குமே ரொம்ப லேசியாக இருந்தது அப்படின்னா, யாராவது வேலை பார்க்குற மாதிரியான வீடியோஸ், இல்லை நேரடியாக யாராவது வேலை பார்த்துட்ருக்காங்க அவங்கள நான் பார்க்குறேன் அப்படின்னாலே எனக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் வேலை பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இதை வந்துட்டு கொஞ்சம் விலாக் மாதிரி எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் அப்படியே சும்மா எடுத்தேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது, பட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் கொஞ்சம் போய் வேலை பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு எடுத்தேன். ஓகே, வேலையாக பார்த்தீங்கன்னா வெசில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வெசில்ஸ் வந்துட்டு வாஷ் பண்ணணும். ஏன்னா அந்த கூடை வந்துட்டு முதல்ல நமக்கு ஃப்ரீ ஆகணும் இல்லையா? ஸோ அதனால் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மற்ற அடுப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணலான்னு பார்த்தேன். அடுப்பு வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் அழுக்காலாம் இல்லை. சரி, நமக்கு சமைக்க வேண்டியது வேறு இருக்குதுல்ல. ஸோ அதனால் சமைச்சு முடிச்சுட்டு ஒரே தான் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் அந்த தோசை சுட்ட மாவு மட்டும் அங்கங்கே சிந்தி இருந்தது. ஸோ அதை மட்டும் லைட்டாக ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு எடுத்து விட்டுட்டு சும்மா அப்படியே வச்சுட்டேன். எப்படியும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் இன்றைக்கி வந்துட்டு குக்கிங்குமே வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக அண்ட் டேஸ்டியாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்துட்டு ஒரு ரெசிபி, சிம்பிளான ஒரு ரெசிபியுமே வந்து காட்டியிருக்கேன். கண்டிப்பாக உங்களோட லேசி டேலையோ இல்லைன்னா என்னடா சமைக்கிறது இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வரும் இல்லையா? அந்த மாதிரி டைம்லேயோ அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சமைக்காத ஒரு ரெசிபியாகவும் வந்துட்டு இருக்கும். ஸோ வீடியோ வந்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. ஸோ எல்லா பாத்திரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு முதல்ல விசில்ஸ் வந்துட்டு வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா முதல்ல நமக்கு கவுண்டர் டாப் வந்துட்டு கிச்சனில் நமக்கு ஃப்ரீயாக இருந்தது அப்படின்னா தான் மற்ற வேலையே முதல்ல நம்ம மைண்டுக்கு வந்துட்டு வரும். இல்லை அது அப்படியே மெஸ்ஸியாகவே கிடந்தது அப்படின்னா அதை பார்க்க நமக்கு ஒரு டென்ஷன் வரும். ரெண்டாவது வேலை செய்கிறதுக்கே நமக்கு வந்துட்டு தோணாது. ஸோ வேலையாக விசில்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா விளக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ நிறையா பேர் எனக்கு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, இப்போல்லாம் ரெகுலராக வீடியோ கொடுக்க மாட்டீங்க, வாரத்தில் ஒரே ஒரு வீடியோ தான் கொடுக்குறீங்க, டெய்லி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக டெய்லி என்னால் வீடியோ போட முடியாது. பட் வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீடியோவாவது கொடுத்துட்ருந்தேன். பட் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே முடியல. எதனாலனா இங்கே கொஞ்சம் மழை வந்தனால பிள்ளைங்களுக்கெலாம் கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸாக தான் போயிட்டு இருந்தது. ஸோ
நார்மலாகவே பிள்ளைங்க வீட்டிலே இருந்தாங்க அப்படின்னாலே நமக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்ல. வேலையே இல்லாட்டினாலும் அவங்க இருக்கும்போது அவங்க கூட இருக்கணும், அவங்களுக்கு தேவையானது எதாவது எடுத்து கொடுத்துட்ருக்கணும், பார்த்துட்ருக்கணும், இப்படியே தான் போயிட்டே இருந்தது. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கிற மாதிரியே இருந்தது. ஏன்னா ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போயிட்டாங்க, ஆஃபீஸ்க்கு ஹஸ்பண்ட் போயிட்டாங்க அப்படின்னா எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கிறது வந்து கண்டிப்பாக லேடிஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பட் எப்போவுமே அந்த மாதிரி ரிலாக்ஸாக யாருமே இல்லாமையும் நம்மளால் இருக்க முடியாது. ஸோ அந்த கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் திரும்பி பிள்ளைங்க வருவாங்க, ஹஸ்பண்ட் வருவாங்க, வீட்டில் இருக்கிற வேலை, டீ போடுறது, சமைக்கிறது இப்படியே தான் நமக்கு ஓடிட்டுருக்கோம். ஸோ அந்த கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் வந்துட்டு கொஞ்ச நாளாக இல்லாத மாதிரியே ஃபீல் ஆகிட்டு இருந்தது. நம்ம லேடிஸ்குள்ள பெரிய பிரச்சனையே இதுதான். ஸ்கூல் நடந்துட்டு இருக்கும்போது எப்படா லீவ் விடுவாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம். அதே லீவ் விட்டுட்டாங்க அப்படின்னா எப்படா ஸ்கூல் திறப்பாங்க, அனுப்பி விட்டுட்டு கொஞ்ச நேரம் நமக்கு ரெஸ்ட் கிடைக்குமே அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம தோணும். எனக்கு மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா லேடிஸ்க்குமே இந்த மாதிரி தான் தோணுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்ச நாள் ஆன்லைன் கிளாஸாக இருந்தனால தான் பார்த்திங்கன்னா என்னால் வீடியோஸ் எதுவுமே ஷூட் பண்ண முடியல. ஸோ பிள்ளைங்களுக்கு தேவையானது பார்க்கணும், பிள்ளைங்கள பார்க்கணும் அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருந்தது. வீடியோ வந்துட்டு நம்ம ஷூட் பண்ணிட்டதோட முடியாது இல்லையா, அதுக்கப்புறம் எடிட் பண்ணணும், வாய்ஸ் கொடுக்கணும், அதை அப்லோட் பண்ணணும், அதுக்கான ப்ராசஸ் வந்துட்டு நிறைய இருக்கும். ஸோ இதில் வந்து நான் எதுவுமே எடுத்துக்கல. சரி ஸ்கூல்லாம் திறக்கட்டும், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்றனால தான் ரொம்ப டிலேவாக வந்து வீடியோ வந்தது. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் கண்டினியூவாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வேலையாக பார்த்தீங்கன்னா விசில்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ்லாம் கொஞ்சம் அப்படி எப்படி கிடந்தது இல்லையா, அதெல்லாம் எடுத்து வைக்கணும். அதுக்கு முன்னாடி பிள்ளைங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பால் காய்ச்சிட்ருக்கேன். ஏன்னா அன்றைக்கி வந்து சனிக்கிழமை, பிள்ளைங்க வந்து தூங்கிட்டு தான் இருந்தாங்க. சரி முளைக்கிறதுக்கு முன்னாடி பால் வந்து காய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு பாலை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஓரத்தில் இருக்கிற 2 பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது என்னோடய ஃப்ரெண்டோடது. அவங்கள்ட்டையும் கொடுத்து விடணும் நானும் கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சுருக்கேன், அப்போ தான் ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு அது ஒரு ஓரமாக வச்சனால அந்த ஞாபகமும் இல்லை. இப்போ அதை தூக்கி கொண்டுட்டு போய் ஹாலில் வச்சாச்சு. சரி அப்போவாது நமக்கு ஞாபகம் வந்து தூக்கி கொடுத்து விடுவோமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதேமாதிரி எடுத்து வச்சுட்டு மற்ற திங்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் இந்த திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சேன். அதுக்கப்புறம் மூடில்ல, சரி பின்னாடி பார்த்துக்கலாம், முதல்ல இன்றைக்குள்ள வேலையை முதல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தூக்கி ஒரு ஓரமாக போட்டுட்டேன். அப்புறம் மீன் வந்து வெளியில் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, இன்றைக்கி சமைக்கணும்னு சொல்லிட்டு பெருசாக மூடி இல்லை, அதனால் தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்த மாதிரியே உள்ளே வச்சுட்டேன். நாளைக்கு வந்துட்டு சண்டே தான், அதாவது நெக்ஸ்ட் டே வந்து சண்டேவாக இருந்தது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே வந்துட்டு அதில் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி உள்ளே வச்சுட்டேன். அப்புறம் இந்த பாக்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நட்ஸ் வந்து கொஞ்சம் இருந்தது. ஆக்சுவலாக இந்த நட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை, ஏன் கேள்விப்பட்டதே இல்லை. அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம், மக்காடமியா, நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னான்னு தெரியல எனக்கு. இது வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட் டைமாக ஒரு தடவை மீட் பண்ணோம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது கூட இன்னும் ஒரு சில பொருளுமே வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதில் இது வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் முதல்ல இது சாக்லேட்டுன்னு தான் நினச்சேன். அப்புறம் ஃப்ரெண்டு தான் அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இது வந்து ஒரு வகையான நட்ஸ் சிஸ்டர், இதை வந்து விரல் வச்செல்லாம் ஓப்பன் பண்ணிடாதீங்க, மீன்ஸ் அந்த நெகம் வந்துட்டு உடஞ்சிரும், அதுக்குள்ளேயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டூல் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த பேக்கெட்குள்ளே இருந்தது. ஸோ இதை இந்த மாதிரி அந்த ஹோலில் வச்சுட்டு லைட்டாக டர்ன் பண்ணோம் அப்படின்னாலே வந்து உடஞ்சிருது. நம்ம ஈஸியாக உடைக்கிற மாதிரியே அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டுமே, அதாவது அந்த கட்டிங் மாதிரி ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டூலை வச்சு உள்ளே வச்சு ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னாலே அது வந்துட்டு அழகாக உடஞ்சி வந்துடுது. பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் ஹேசல் நட் மாதிரி இருந்தது, பட் டேஸ்ட் வந்துட்டு வேறு மாதிரி இருந்தது. அண்ட் அந்த நட்டோட அந்த செல் இருக்குல்ல, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெண்ணிலா ஃப்ளேவர் மாதிரி ஏதோ கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபஸ்ட் டைமாக நான் சாப்பிட்டேன். நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி இதை பார்த்துருக்கீங்களா, சாப்பிட்ருக்கீங்களா, இதை பற்றி முன்னாடி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு மட்டும்தான் இதை பற்றி முன்னாடி தெரியலையா, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கலாம் இல்லையா, ஸோ அதனால தான் கேட்குறேன். உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லை, இது கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சில நூடுல்ஸ் வந்துட்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது வந்துட்டு ஹெல்தி நூடுல்ஸ், மில்லட் நூடுல்ஸு, அண்ட் இன்னுமே கொஞ்சம் திங்ஸ்லாம் கூட வாங்கி கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஹெல்த்தியாக தான் சமைக்கிறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் இல்லையா, வீடியோஸ் வந்து கண்டினியூவாக பார்க்கும்போது. ஸோ அதனால் இது எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, இன்றைக்கி குக்கிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கடலைப்பருப்பு வந்து தேவைப்பட்டது. கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன டப்பாவாக இருந்தனால 2 டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன். 1 kg வாங்கியிருந்தேன், ஒரு டப்பாவில் 1/2 kg தான் பிடிக்கும். ஸோ 2 டப்பாவாக போட்டு வச்சுருந்தேன். அதனால தான் இன்னொரு டப்பாவிலேருந்து இன்னொரு டப்பாவுக்கு கொஞ்சமாக மாற்றிக்கிட்டேன். இதை வந்து பார்த்திங்கன்னா ஊற போட
போட போகிறேன். இதை வச்சு அதுக்கப்புறம் முட்டைகோஸ் இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் சேர்த்து வச்சு நான் வந்துட்டு ஒரு கறி மாதிரி பண்ண போகிறேன். காயல்பட்டினத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய பேர் வீட்டில் பண்ணுவாங்க. எனக்குமே நான் அங்கே கற்றுக்கிட்ட ரெசிபி தான். என்ன சமைக்கிறதுன்னு பெருசாக யோசனை இருக்காது இல்லையா, அந்த டைமில் வந்து நான் இந்த மாதிரி பண்ணுவேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போ பண்ணி. நான் துபாய்க்கு வந்து பண்ணதே இல்லை. ஒரு லாஸ்ட்டு 2 இயர்ஸாக வந்து நான் பண்ணவே இல்லை. நான் மறந்து போன ஒரு ரெசிபி. லாஸ்ட் டைம் வந்து சுரைமா வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தேன். அவன் வந்து நான் கேபேஜ்னு சொல்லி விட்டணும்னு நினச்சி இதை போய் வாங்கிட்டு வந்துட்டான். இதை எப்படியாவது முடிக்கணும்னு யோசிக்கும் போது தான் எனக்கு வந்துட்டு அந்த கறி ஞாபகமே வந்தது. ஸோ அதனால் இது இன்றைக்கி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் கூடவே ரசம் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி வந்துட்டு ஊற போட்டிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் எனர்ஜி வேணுன்றதுக்காக ஒரு காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா காஃபி போட்டுட்ருக்கேன். பால் வந்து காய்ச்சும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எனக்கும் சேர்த்து தான் காய்ச்சினேன். ஆல்ரெடி டீ காலையிலே குடிச்சாச்சு. இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா, ஏன்னா கொஞ்சம் எனர்ஜி வேணும் இல்லையா, ஸோ அதனால். எப்போவுமே இந்த மாதிரியான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. எப்போவுமே காலையில் ஒன்று, ஈவினிங் ஒன்று, இல்லைனா ரெண்டையுமே ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா ரெண்டில் ஏதாவது ஒன்று குடிக்கிற மாதிரி இருக்கும். டயட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரெண்டு டைம்லேயுமே குடிக்க மாட்டேன். பட் இன்றைக்கி வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு சொல்லும் இல்லையா, ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டு ஒரு காஃபி போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு காஃபி போட்டாச்சு. எவ்வளோ விஷயங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இருந்தாலும் இந்த ஒரு கப் டீயோ ஒரு கப் காஃபியோ கொடுக்குற அந்த ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஃபீல் கொடுக்கும் இல்லையா. ஸோ பேசாமல் காஃபியை தூக்கி கொண்டுட்டு போய் சோஃபாவில் உக்காந்துட்டு அதை கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 12:45 கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கிச்சனுக்குள்ளேயே போனேன் சமைக்கிறதுக்கு. எதுக்குன்னா சனிக்கிழமை ஹஸ்பண்ட் லேட்டாக தான் வருவாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ நான் முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இன்றைக்கி நான் மீன்லாம் சமைக்கல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, நான் ஏதாவது சிம்பிளாக தான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுமே உனக்கு என்ன முடியுமோ அதை பண்ணி வை, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் இது வந்து அவங்களுக்கு பிடிக்கவும் செய்யும். முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க இது பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஞாபகம் வந்தனால தான் இன்றைக்கி வந்து நான் இதையே வந்துட்டு பண்ணினேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டைகோஸ் வந்துட்டு நல்ல பெரிய பெரிய பீஸாக வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். நம்ம பொரியல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா பொடிசாக கட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நல்லா பெரிய பெரிய பீஸாக வந்துட்டு ரஃப்பாக சாப் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். நான் ரெசிபி காட்டுறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், ஒன்றுமே இல்லை, நார்மலாக நம்ம வீட்டில் சிக்கன் இல்லை மட்டன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மீட் வந்து சமைப்போம் இல்லையா, சேம் அதே ஸ்டைலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த கேபேஜ் வந்து நம்ம பண்ண போகிறோம். முட்டைகோஸ் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்து பண்ணுறது எங்கள் ஊரில் வந்துட்டு அதிகமாக இது வந்துட்டு செய்வாங்க. டேஸ்ட்டும் வந்துட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து நார்மலாகவே கறி ஏதாவது சமைக்க தெரியும் அப்படின்னா அதே ஸ்டைலில் வந்துட்டு நீங்கள் தாளித்து போட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துட்டு வேலை முடிஞ்சிடும். இல்லை உங்களோட ஸ்டைல் காட்டுங்க அப்படின்ட்டு சில பேர் கேட்பீங்க. நான் இதை வந்து ரெசிபி காட்டாமல் நான் சொன்னேன் அப்படின்னா இதை நீங்கள் காட்டியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் எதுக்கு நம்ம காட்டிடுவோம் ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதில் காட்டியிருக்கேன். கேபேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா கடலைப்பருப்பு, அது வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு இவ்வளோ தான் அளவு அப்படிங்கிறதுலாம் இல்லை, உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு கடலைப்பருப்பு ஜாஸ்தி போகணுன்னா ஜாஸ்தி போட்டுக்கோங்க, கம்மியாக போகணுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா நார்மலாக வீட்டில் அரைக்கிற மசாலா தூள் இருக்கும்ல, எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருப்போம்ல, அதிலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மசாலாவுமே உங்களோட விருப்பத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. பட் கறிக்கு சேர்க்குற அளவுக்கு நிறையா சேர்க்க வேணாம், ஏன்னா காய்கறிக்கு வந்துட்டு நிறையா மசாலா சேர்த்தோன்னா ஒவ்வொரு காரமாயிரும். ஸோ இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணியுமே சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இது இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா கையை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து இதை நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா நல்லது. ஸோ நான் வந்துட்டு அதை ஊற வச்சுட்டு இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட் ஒரே ஒரு மீடியம் சைஸ் அளவுள்ள பல்லாரி வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே ஒரு பெரிய தக்காளி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டைகோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேலையாக ரைஸ் வச்சுட்டு ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறமா முட்டைகோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஏன்னா அந்த கேப்பில் வந்து அதுவும் நல்லா ஊறி இருக்கும், ரெண்டாவது இதுவும் நமக்கு வெந்து வர்றதுக்கு டைம் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வச்சுட்டு ரசமுமே வந்துட்டு வச்சுட்டேன். அண்ட் நான் சேர்க்குற உப்பு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த உப்பு வந்து பார்த்திங்கன்னா முருங்கையா சால்ட்டு, அதாவது முருங்கைக்கீரை சேர்த்த உப்பு.
லாஸ்ட் வீடியோவில் நான் காட்டியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து சேர்க்குறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாத்துலேயுமே அதான் நான் சேர்த்துட்ருக்கேன். பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியலை. ஃப்ளேவர் மாறுறதோ இல்லை அது வந்து கலர் கொடுக்குறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சரி கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக நம்ம பார்த்துக்கலாம் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி தான். வேணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்க. ஸோ ரைஸ் ரசம் ஒரு பக்கம் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு முட்டைகோஸ் தாளிச்சிடலான்னு சொல்லிட்டு குக்கர் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி ஏதாவது ஒரு விஷயத்தில் சோம்பேறித்தனமாக இருக்கும் போது தான் நம்மளை இன்னுமே டென்ஷன் ஆகிற மாதிரி சில வேலைகள்லாம் நடக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்துட்டு காலி ஆயிடுச்சு, தேங்காய் எண்ணெய். ரசம் தாளிக்கும் போது கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றி சமாளிச்சிட்டேன். பட் இப்போ இதுக்கு கண்டிப்பாக எனக்கு தேங்காய் எண்ணெய் வந்து வேணும். ஸோ அதனால் சரி பாட்டில் ஃபில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிட்டேன். நான் அதை க்ளீன் பண்ணணும். ஓகே, இது முடிஞ்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நான் ஊற்றி வச்சுட்டேன். ஓகே, இப்போ இதுக்கு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு, நார்மலாக கறிக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்ப்போம் இல்லையா, ஸோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அது சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஸோ அதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி சேம் வந்துட்டு கறி தாளிப்பு தான். கறிக்கு எப்படி நம்ம தாளிப்போமோ சேம் அதே மாதிரி தான். வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூடு பேஸ்ட் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கணும். இஞ்சி பூடு பேஸ்ட்டுமே வந்துட்டு இப்போ நீங்கள் கறிக்கு சேர்ப்பீங்க இல்லையா, அந்த அளவுக்கு அதிகமாக சேர்த்துட வேணாம். ஏன்னா இது வந்துட்டு காய்கறி தான் இல்லையா, ஓவராக சேர்த்துட்டோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி வந்துட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் நல்லா வதங்கணும், மீன்ஸ் அது நல்லா மசிஞ்சு வரணும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இதுவுமே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா, அதுதான். ஜஸ்ட்டு கலருக்காக, நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் சேர்க்கும் போது கொஞ்சம் கலர் கிடைக்குன்றதுக்காக வந்து நான் சேர்த்துருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த முட்டைக்கோஸ் கலவை இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு அப்படியே நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். எண்ணெய் வந்துட்டு நீங்கள் இன்னுமே கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். காயில் பண்ண சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே தான் சேர்ப்பாங்க, அப்படியே எண்ணெய் வந்து மிதக்கிற மாதிரி இருக்கும். பட் நான் வந்துட்டு அந்த மாதிரி சேர்க்கலை, ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். பட் அந்த மாதிரி சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும், பட் ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அந்த முட்டைக்கோஸ் மிக்சர் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறையா சேர்த்துட்டா குழம்பு மாதிரி ஆயிரும். இப்போ நமக்கு அந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா வெந்து வரணும். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்தா போதும். முட்டைக்கோஸ் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் இல்லையா, ஸோ நல்லா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இது எவ்வளோ சிம்பிளான ரெசிபின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெசிபி பார்க்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். இது கூட ஒரு ரசம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 விசில் மட்டும் நான் வச்சு எடுத்துக்க போகிறேன். அண்ட் இந்த சைடு ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு ஸ்நாக்ஸ் ஒன்றுமே பண்ணல. நோம்புக்கு அப்புறம் நான் எந்த ஸ்நாக்ஸுமே செஞ்சே வைக்கல. பிள்ளைங்க வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏதாவது செஞ்சு தாங்கம்மா அப்படின்ட்டு. ஏன்னா வெளியிலையுமே நமக்கு நிறையா வாங்கி கொடுக்க முடியல, உடம்புக்கு அவ்வளோ நல்லதில்லைன்னு சொல்லிட்டு, சரி வீட்லேயும் பண்ணி கொடுக்காம இருந்தால் எப்படின்னு சொல்லிட்டு வேறு என்னது சாக்லேட் கேக் தான் நான் பண்ணேன். ஏன்னா இந்த கேக் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வேறு ஏதாவது கேக் நான் பண்ணுறேன் அப்படின்னாலுமே சாக்லேட் கேக் பண்ணுங்கம்மா இதை தான் சொல்லுவாங்க. எனக்கு இது ரொம்ப ஈஸியும் கூட. அடிக்கடி பண்ணுறதுனால நான் அளவுமே வந்துட்டு பெருசாக பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. டக்குன்னு ஊற்றிட்டு நான் பண்ணி விட்டுருவேன். ஸோ இதோட ரெசிபியுமே நம்ம சேனலில் வந்துட்டு இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு முட்டை தேவையில்லை, தயிர் தேவையில்லை, அண்ட் பட்டர் தேவையில்லை. டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ரெசிபி லிங்க் வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி இதோட ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். அது ரொம்ப ஈஸியாக, அந்த ஒரு ஷார்ட்ஸ் பார்த்திங்கனாலே போதும், உங்களுக்கு அப்படியே ஈஸியாக புரிஞ்சிடும். ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து மெஷரிங் கப் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். நீங்கள் அந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இன்ஸ்டாலலாம் ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க முன்னாடி. ஸோ அந்த கேக் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் பண்ணேன்.
இத தவிர்த்து நான் வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணணும் அப்டின்னா, கொஞ்ச நேரம் நிண்டு நான் அதுக்குன்னு வேல பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது ரெடி ஆகுற வரைக்கும். பட் இது அப்படி இல்ல. ஏன்னா மொத்தமா ரெடி பண்ணிட்டு ட்ரேல ஊத்தி வேக வச்சுட்டோம் அப்டின்னா, அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கும். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் லேசியா வேற இருக்குது இல்லையா? இதுதான் ரொம்ப சிம்பிள் அப்டின்னு சொல்லிட்டு அதுக்கான பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். ஸோ ட்ரே எடுத்துட்டு கொஞ்சமா பார்ச்மென்ட் பேப்பர் போட்டுட்டு அத ஊத்தி உள்ள வச்சுட்டோம் அப்டின்னா, அது பாட்டுக்கு வெந்துரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளா எனக்கு பட்டர் குக்கீஸ், அதுக்கப்புறம் சாக்லேட் குக்கீஸ் இதெல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. பிஸ்கட் வந்து நான் பண்ணுவேன். பட் கொஞ்ச நாளாக பண்ணாதனால டச் விட்டு போயிடுச்சு. ஸோ அதையுமே நான் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். இன்ஷால்லா பண்ணும்போது கண்டிப்பாக ரெசிபி வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி, ஏன்னா அப்போ தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அதோட ரெசிபியுமே இன்ஷால்லா நான் ஷேர் பண்ணுறேன் சீக்கிரம். ஸோ கேக் ஒரு பக்கம் உள்ளே வச்சுட்டு அது ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் முட்டைகோஸுமே 2 விசில் வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். அதுவுமே சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருந்தேன். ஸோ எண்ணெய் வந்து நிறையா சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் கறி குழம்புலாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். பட் காய்கறிக்கு இந்த அளவுக்கே போதும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு கூட்டு மாதிரி வந்து நமக்கு ரெடியாக இருக்கும். ரசத்து கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை நம்ம இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துருக்கறனால ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒயிட் ரைஸு, ரசம், அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் கறியோடு வந்து முடிச்சாச்சு. அண்ட் சாப்பிடக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா முட்டை பொரிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன் பிள்ளைங்களுக்காக. ஏன்னா என்னதான் நம்ம கறி டேஸ்ட்டில் சமைச்சு கொடுத்தாலும் பிள்ளைங்களுக்கு அது தெரியும்ல காய்கறி அப்படின்ட்டு. ஸோ அதையும் முட்டையும் வச்சு சாப்பிட வச்சாச்சு. அண்ட் இந்த சைடு கேக்குமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. ஸோ இது வந்து நமக்கு நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் தான் பீஸ் போட முடியும். ஸோ ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து தான் வந்துட்டு கட் பண்ணேன். ஸோ கட் பண்ணி நம்ம பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு இருக்கும். அண்ட் இந்த கேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டை அதுக்கப்புறம் தயிர் எதுவுமே சேர்க்கல. ஆனாலுமே வந்து நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். எனக்கு நல்லா பண்ண தெரிஞ்ச கேக்கு, நான் பண்ணுறதுலே ரொம்ப சூப்பராக இருக்கிற கேக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் இதை தான் சொல்லுவேன். ஸோ எனக்கே ரொம்ப பிடிக்கும் இந்த கேக்கு. இதுக்கு வந்து நம்ம தயிருக்கு முட்டைக்கு பதிலாக வந்துட்டு பாலும் வினிகரும் சேர்ப்போம். ஸோ வினிகருக்கு பதிலாக வந்து லைம் ஜூஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக வரும். ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ சூப்பராகவே வந்திருந்தது சாஃப்டாக. ஸோ அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 பாக்ஸில் வந்துட்டு பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். முன்னாடி வந்து நோன்பு டைமாக இருந்தது. ஸோ பிள்ளைங்க 2 பேருமே நோன்பு பிடிச்சிருந்தாங்க அப்படின்றனால இந்த மாதிரியான ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஸ்நாக்ஸ்க்கு வந்து பெருசாக வேலை இல்லை. ஸோ இஃப்தார் டைமில் அப்பப்போ பண்ணி அப்பப்போ சாப்பிட்ற மாதிரியான வேலை தான் இருந்தது. இனி ஸ்கூல் வந்துட்டு திறந்தாச்சு இல்லையா? ஸோ இனிமேல் வந்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ ஏதாவது நான் ஸ்நாக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கூடயே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்றைக்கான வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. என்னதான் லேடிஸான நமக்கு ஒரு லேசியான டேவாக இருந்தாலும் அன்றைக்கும் நம்ம தான் வேலை பார்த்தா ஆகணும். ஸோ அந்த அன்னைக்கு ஒரு சிம்பிளான சமையல், சிம்பிளான ஸ்நாக்ஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.